உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், ஆர்மியில் 18 வருஷம் இருந்துச்சு வேலை, டியூட்டி. சரிங்களா? அதை 4 வருஷம் ஆக்கிட்டாங்க. 4 வருஷம் ஆக்குனா அந்த மாணவனுடைய பிரச்சனை, போராட்டம், மாணவர்கள் போராடினாங்க, ட்ரெயினை மறிச்சாங்க, எத்தனையோ பிரச்சனை பண்ணாங்க. அப்போ இந்த அரசியல்வாதிங்க எத்தனை தடவை போராடினீங்க, எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க சார்? அவங்களாம் உங்களுக்கு ஓட்டு போடலையா? அவங்க குடும்பம் உங்களுக்கு ஓட்டு போடலையா? அவங்க நம்ம நாட்டுக்கு வேணாமா? சொல்லுங்க. பொண்டாட்டி இல்லைண்டா இன்னொரு பொண்டாட்டி கட்டலாம், பிள்ளை இல்லைண்டா இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கலாம், பிள்ளை இல்லாமல் வாழலாம், பொண்டாட்டி இல்லாமல் வாழலாம், வேலை இல்லாமல் எப்படி சார் வாழ முடியும்? ஒரு வேலையை உருவாக்குறதே பெரிய அதிசயம். அது எப்படிப்பட்ட ஆர்மி வேலை காலியாக போய்கிட்டு இருக்குண்டா, அதுக்காக அரசியல்வாதிகளை போராடினீங்களா, ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா? சொல்லுங்க. அரசியல்வாதிகளை பேசின வச்சவே 50 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன நன்மை செஞ்சீங்க? ஒரு நன்மையும் கிடையாது. நேற்று திண்டது இன்னைக்கு இல்லாமல் போச்சு. உங்களுடைய செயல்புறம் இப்படி தானே இருக்கு. இதுக்கு எதுக்கு அரசியல்? வரலாறு வேணுமா வேணாமா? நேற்று ஒரு பெண் சொல்லுது, எல்லா முதலமைச்சருக்கும் எம்.கே. ஸ்டாலின் தான் முதல்வர்ண்டு. எப்படி மேடம்? மேடம், பணம் கொடுத்தாலும் வேலை கரெக்டாக செய்யணும். இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம், வரலாறு. பணம் கொடுத்தாலும் சம்பளம் வாங்கினாலும் நம்ம வேலையை கரெக்டாக செய்யணும்ல. இது எப்படி? ராஜீவ்காந்திக்கு, இந்திரா காந்தி, வாஜ்பாய்க்கெல்லாம் தமிழ்நாட்டு முதல்வரா? இவர் இப்போ தானே முதல்வர். மோடிஜியோட முதல்வராக இருந்திருக்காரு. அவருக்கு இவர் முதல்வரா? அவர் முன்னாடி இருந்தவர், இவர் இப்போத்தான் முதல்வர். பேசும்போது நல்லா ஓச்சு பேசுங்க மேடம். என்ன சொல்லியிருக்கேன்? பணம் வாங்கினாலும் வேலையை கரெக்டாக செய்யணும். இது வரலாறு மேடம். திமுக மேடம், எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் இப்போத்தான் முதல்வர். அவங்க அப்பாவுக்கும் தமிழ்நாட்டு எம்.கே. ஸ்டாலின்